வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ காலேஜ்லலாம் அட்மிஷன் எப்போ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் எப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் டேட்டை வந்து அவங்க வந்து அரசு கல்வி இயக்கம் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6/5/2024 அவங்க வந்து அப்ளிகேஷன் துவங்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து டிஎன் கசா மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 20 and 5/2024. ஸோ அப்ளிகேஷன் விட்டதுலேருந்து அவங்க 10 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு எப்போலாம் அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24th. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்ச 4 நாட்களில் வந்து அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்த ஒரு 4 நாட்டிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை இமெயில் மூலமாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துடுவாங்க. நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க. June 10 to 15th. ஸோ ஒரு 5 days வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டேட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து செகண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அதே ஜூன் வந்து 25 to 30. ஸோ இதுக்குள்ளே ஒரு 5 days அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா July 3 வந்து ஓப்பன் ஆகுன்னு அவங்க டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லைனா வந்து பர்டிகுலர் டேட்லேயே அவங்க வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா 12th முடித்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர்.